சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டி கழிக்கின்றீர்கள். நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன், உங்களாலே முடியும். பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களால் முடிவதை மத்திய அரசிடம் ஏன் விடுகிறீர்கள்? அதனாலே அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காக போராடாமல் நாங்கள் விடமாட்டோம், விடப்போவதுமில்லை. ஏனென்றால் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு கடுமையான போராட்டத்தை எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவுங்கள் ஐயா என்று 14 வயசு 15 வயசு பையன் அல்லது பெண்கள், பெண் தெய்வங்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள். 10.5 அவங்களுக்கு படிஞ்சு போச்சு மனசில். என்னிடம் வரும்போது அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், 10.5 என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்குறான் பையன், சின்ன பையன், சின்ன பசங்க வர்றவங்க, அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்குறான் பக்கத்தில் வந்து, என்னப்பா இந்த 10.5 என்னாச்சு? அவனுக்கு 10.5 என்னன்னு தெரியாது. ஆனால் 10.5ன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு. அதனால் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனாலே இங்கே பல்வேறு 36 வகையான தீர்மானங்கள், இந்த 36 வகையான தீர்மானங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு பொறுமையோடு நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு. இது போன்ற ஒரு பொதுக்குழு, இவ்வளவு கூட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் கண்டதில்லை. அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக ஏதோ ஐயா கூட்டார் நாங்கள் போனோம் என்று இல்லாமல் உணர்ச்சி கொந்தளிக்க நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்திருக்கின்றீர்கள். ஐயா, நீங்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க தயார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த வகையில் உங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவு எந்த முடிவும் எடுக்கப்படும். உங்களை கேட்டுத்தான் நான் செய்வேன், உங்களை கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் எனக்கு முழு அதிகாரமும் முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் உங்களை அவ்வப்போது கேட்டு முறைப்படி நிர்வாகக்குழு செயற்குழு நாம் கூட்டி முடிவெடுத்திருக்கிறோம். அதே போன்று அடுத்தது இறுதியாக அதாவது பொதுக்குழு. இந்த பொதுக்குழு தான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் என்று. ஆக கிட்டத்தட்ட 7,000 பேர் என்று சொல்பவர்களும் 8,000 பேர் என்று சொல்பவர்களும் அதை நம்ம தலைமை செயலாளர் அவரை கேட்டால் துல்லியமாக சொல்லுவார், அன்பழகன் அவர்கள். ஆக அவரோடு சேர்ந்து பணியாற்றிய பரந்தாமன் ஆசிரியர் 3 நேரமும் இங்கே உட்கார்ந்து இங்கே வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திய நம்முடைய பொய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்பல் ஜே.கே. மணி அவர்களுக்கும், அதோடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பொருளாளர் மன்சூர், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி, ஏனைய மேடையில் இருக்கின்ற அங்கே வெளியில் இருக்கின்ற உட்கார்ந்து இருக்கின்ற ஆமாம் பேராசிரியர், நாளும் இந்த கல்விக்காக உழைத்தவர்
கல்வி கோயிலுக்காக உழைத்து வருகின்ற சாமோசா பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு பேர் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உணவை ஏற்பாடு செய்த புகழேந்திக்கும் மாவட்ட செயலாளருக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்ற ஜெயராஜ் அவர்களுக்கும். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பல்வேறு விவகாரங்கள் அரங்கேறியுள்ளன. குறிப்பாக அன்புமணிக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை காலையிலேயே வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பேசிய நிறுவனர் ராமதாஸ் நல்ல கூட்டணி அமைப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதி அவர்கள் குறித்தும் புகழாரம் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலில் இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி மாற இருக்கின்றன, எந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்ய கணக்குகள் வரவிருக்கின்றன என்ற எதிர்பார்ப்புகளை தற்பொழுது அவருடைய பேச்சு ஏற்படுத்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டானூரில் நடக்கக்கூடிய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.